சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தொழுதார்கள். ஹத்தன் ஃபஹத் கதமாஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவு நின்று தொழுதார்கள். ஃபகீல லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அததகல்லஃபு ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர். யா ரசூலல்லாஹ், நீங்க தான் உலகத்தில் எந்த பாவமும் செஞ்சதில்லை, உங்களுக்கு பாவம் என்ற ஒன்றே இல்லை, முன்பின் பாவத்தை மன்னிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பாவமே செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாரும் பெருமானார் இந்த பாவத்தை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் இந்த பாவம் வந்தது என்று சொல்றதற்கு யாரும் இட்டுக்கட்டி வேணுமானாலும் சொல்லலாமே தவிர அவனுக்கு எந்த ஒரு வரலாற்று தகவலில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ சொல்ல முடியாது. அப்படி ஒன்று புகாரியில் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரவு தொழுகை எவ்வாறு காணப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 ரக்அத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அப்பதான் ஆயிஷா நாயை கேட்டாங்க, அத்தனாமு கபில அன் தூத்திர, வித்திரு தொழுவதற்கு முன்னால நீங்க தூங்குவீங்களா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி. ஆயிஷாவே, நான் தூங்கினாலும் என் கண் மட்டும் தான் தூங்கும், என்ற உள்ளம் தூங்காது என்றார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்அத் வித்திரு தொழுவார்கள். இதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலானுக்கு மட்டுமண்டுள்ள தொழுகை அல்ல வித்திரு. வித்திரு என்பது ரமலானிலும் 11, ரமலான் அல்லாத காலத்திலும் 11. குறைஞ்சது ஆக குறைஞ்சது 1 ரக்அத் வித்திரு தொழணும். குறைந்ததில் பரிபூரணமானது 3 ரக்அத் தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்துகள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் வித்திரு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா இந்த ஹதீஸ முஸ்லிம் இமாம் சஹீஹ் முஸ்லிம்ல எந்த பாடத்துல கொண்டு வராங்க தெரியுமா? வித்ருடைய பாடத்துல தான் கொண்டு வராங்க. இங்கே சொல்லப்பட்ட ஹதீஸ் வித்ருடைய தொழுகை சம்பந்தமான ஹதீஸ். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உலகத்தில் வணக்கத்துக்கு தகுதியான வணங்கப்பட தகுதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரை விடவும் மேலான ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக நமக்கு கிடைத்த நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த அவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற திருமிதி இமாமுடைய இந்த ஹதீது கிரந்தத்தை நாம் வாசித்து வரும் வரிசையிலே ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு தலைப்புகளிலே திருமிதி இமாம் எந்த பாடங்களை நமக்கு சொல்லித்தந்தார்களோ அந்த அடிப்படையில் பல பாடங்கள் இருந்தாலும் சில முக்கியமான பாடங்களை எடுத்து உங்களுடன் தொடராக நாம் பேசி வருகிறோம். அல்லாஹு தஆலா நாம் சொல்லக்கூடிய செய்திகள் மூலமாக நமக்கும், அதே நேரத்தில் இதன் மீது இதை கேட்க வேண்டும் என்ற ஆசையுடன் யாரெல்லாம் காலை பொழுதிலே இங்கே வருகிறார்களோ
அதே போல வானொலிகளிலே இதை உட்கார்ந்து அழகிய முறையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலும் ஆஹிராவிலும் எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்தருளற்றுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான பாடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையிலே இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அடையாளங்களும் அதனுடன் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வந்தோம். நேற்றைய நாளும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிரங்கம் அழகோ எப்படி அழகோ அதே போல உள்ரங்கத்தில் இருக்கும் அவர்களுடைய குணங்கள், அதிலே ஒன்று பார்த்தோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பணிவை நாம் பார்த்தோம். நேற்றைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொறுமையை நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இன்று அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இபாதத்துகளை கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டு அவர்கள் எங்களை தூண்டி எங்களை இபாதத்தின் பக்கம் ஆசை காட்டி எங்களுக்கு வணக்க வழிபாடுகளிலே இவ்வளவு போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாங்கள் எவ்வாறு இபாதத்துகளுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள். பாபு மா ஜாஅ ஃபீ இபாதத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக நிறைய ஹதீதுகள் இதிலே பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவில் எவ்வாறு தொழுவார்கள், துஹா எவ்வாறு தொழுவார்கள், ரமலானுடைய காலத்தில் எவ்வாறு தொழுவார்கள், அதுபோல் இருக்கக்கூடிய ஏனைய இபாதத்துகள் சம்பந்தமாக நிறைய ஹதீதுகள் பதியப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது பாபு ஸலாத்தில் லுஹா தொழுகையுடைய பாடம் என்றே ஒரு பாடம் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லும் அளவுக்கு இபாதத்துகளுடைய விடயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் படிப்பது மிக கட்டாயமாக இருக்கிறது. உலகத்தில் பிறந்த நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்தில் நாம் பிறந்து எங்களுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரை, எங்களுக்கு சிந்தனைகள் சிதறாமல் இருக்கும் வரை நாம் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய கடமையில் நமக்கு மாறு செய்ய முடியாது. ஐவேளை தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு உயிருள்ளவரை அவன் தொழுதுதான் ஆக வேண்டும். ஒரு காலமும் எனக்கு தொழுகை ஃபர்து இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஒரு மனிதன் எனக்கு தொழுகை ஃபர்து இல்லை என்று சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடம் அவன் காஃபிராக மாறிவிடுவான். ஏன் அவன் தொழுகையை மறுக்கிறான், ஃபர்தான ஒன்றை மறுக்கிறான். மஅலூமும் மினத்தீனி பில்லரூரா, மார்க்கத்தில் துலாம்பரமாக தெளிவாக அறியப்பட்ட ஒன்று, அது எல்லோராலும் தெரியப்பட்ட ஒன்று என்று வரும்போது அதை செய்யாவிட்டால் பாவியாகுவான், மறுத்தால் காஃபிராக மாறிவிடுவான். 5 நேரம் தொழலை என்றால் அவன் பாவி. அல்லாஹ்விடத்தில் அவன் நினைச்சால் அவனை தண்டிப்பான், நினைச்சா மன்னிச்சு விடுவான். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஆனால் எனக்கு தொழுகையே கடமை இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்றான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன் வர்ற வரைக்கும் நீ அல்லாஹுவை வணங்கிக்கொள். யகீன் என்றா என்ன? எல்லாரும் நேரடியாக அர்த்தம் சொல்லுவாங்க, உறுதி வார வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கு. என்ன உறுதி? அல்லாஹ் ரசூல் என்ற உறுதியா? உறுதி வார வரைக்குமா வணங்குறது? அந்த இடத்தில் யகீன் என்று சொன்னால் உறுதி என்ற அர்த்தம் அல்ல. அந்த இடத்துல யகீன் என்றா என்ன தெரியுமா? மௌத்து என்று அர்த்தம். மௌத்து வரும் வரைக்கும் நீ அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இரு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உலகத்தில் ஒரு மனிதன் தன்னால எழுந்து நிற்க முடியல, இஸ்லாம் சொல்லுகிறது நீ உட்கார்ந்து தொழு. எனக்கு உட்கார முடியல, நீ படுத்து கொண்டு தொழு. எப்படி படுக்கணும்? ஒரு பக்கமாக, வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக சாஞ்சி படுத்து தொழு. சாஞ்சி படுத்து தொழுகிறண்டா எனக்கு வலது பக்கத்தை சாய முடியும், இருந்தால் நான் இடது பக்கத்தை சாஞ்சி கொள்வா? இல்லை, வலது பக்கம் சாஞ்சி கிபிலாவை முன்னோக்கி தொழ முடியுமாக இருந்தால் அப்படி நீ தொழுதுகொள். இல்லை எனக்கு வலது பக்கம் சாய முடியல, இடது பக்கம் நீ சாய்ந்து தொழுதுகொள். அதுவும் முடியல, எனக்கு வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் படுக்க முடியாது, மல்லாக்கப்படுத்த முடியுமா? மல்லாக்கப்படுத்தி நீ தொழுதுகொள். உலகத்தில் அவனுடைய உயிர் இருக்கும் வரை, சிந்தனைகள் சிதறாமல் இருக்கும் வரை, சிந்தனையில குழப்பங்கள் வராமல் இருக்கும் வரை அவன் அல்லாஹுவை வணங்கியே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு இபாதத்தில் காணப்பட்டார்கள்?
முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். ஹத்தன் ஃபஹத் கதமாஹு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவு நின்று தொழுதார்கள். ஃபகீல லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, அததகல்லஃபு ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர். யா ரசூலல்லாஹ், நீங்க தான் உலகத்தில் எந்த பாவமும் செஞ்சதில்லை, உங்களுக்கு பாவம் என்ற ஒன்றே இல்லை, முன்பின் பாவத்தை மன்னிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? பாவமே செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாரும் பெருமானார் இந்த பாவத்தை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையில் இந்த பாவம் வந்தது என்று சொல்றதற்கு யாரும் இட்டுக்கட்டி வேணுமானாலும் சொல்லலாமே தவிர அவனுக்கு எந்த ஒரு வரலாற்று தகவலில் இருந்தோ அடிதில இருந்தோ சொல்ல முடியாது. அப்படி ஒன்று இல்லை. அப்ப அவ்வளோ உலகத்தில் பாவமே செய்யாவிட்டாலும் கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நன்றியுள்ளவனாக இருக்கக்கூடாதா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக வேண்டித்தான் இப்படி நின்று தொழுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதனால தான் இமாம் பூசிரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், லலம் து சுன்னத மன் அஹ்யல் லலாம இலா அனிஸ்தகத் கதமா ஹுல்லுர் ரமி வரமி மௌலா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. பூசரி இமாம் சொல்லுவாங்க, லலம் து சுன்னத மன் அஹ்யல் லலாம இலா அனிஸ்தகத் கதமாஹுல்லுர் மின் வரமி. பூசரி இமாம் சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், அவர்களுடைய சுன்னத்துக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன். அப்படின்னா நான் அந்த சுன்னத்துகளை சரியாக எடுத்து நடக்கல. எப்படிப்பட்ட ரசூல் தெரியுமா? எப்படிப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய கால் வீங்கிருச்சு என்று கால் முறைப்பாடு செய்யும் அளவுக்கு நின்று வணங்கினாங்கல்ல, இரவுகள் அனைத்தையும் இபாதத்தை கொண்டு உயிராக்கினாங்கல்ல, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்துக்கு நான் அநியாயம் செய்து விட்டேன் என்று பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள். அதனால பூசரி இமாம் சுன்னத்துகள் எடுக்க நடக்காதவர் அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. அது எப்படி என்றால் அது அவங்களோட பணிவை காட்டுவாங்க. இந்த காலத்தில் நாம் கொஞ்சம் அமல் செஞ்சுட்டா நான் பெரிய ஆளுன்னு நினச்சி கொள்றது, அப்படி நாங்கள் நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஒரு பாவி மாதிரி தான் நாங்கள் எங்களை நினச்சிக்கொள்வோம். நாங்கள் பாவி என்று நாங்கள் நினைச்சா தான் மன்னிப்பு கேட்க ஆசை வரும், இல்லையா? நான் சொர்க்கவாதி என்று நினைச்சா மன்னிப்பு கேட்க ஆசை வருமா? இபாதத் செய்ய ஆசை வருமா? பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உலகத்தில் இன்றைக்கு இப்படி ஒரு காவியத்தை தண்டு பக்கவாதம் பிடிச்சி அவங்க புருதா என்ற காவியத்தை இயற்றினாங்கல்ல, பூசரி இமாமுக்கு எதனால் பக்கவாதம் வந்தது என்று பார்த்தால் அவங்களுக்கு சோமில்லாம் பிடிச்சதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்புல, மஹப்பத்தில், அந்த ரசூலை பார்க்கணும் என்ற ஆசையில் மஹப்பத்து கூடித்தான் அவங்களுக்கு பக்கவாதமே வந்துதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு அவ்வளவு அன்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒருவருடைய அன்புல, காதல்ல, இஷ்குல, மஹப்பத்துல பக்கவாதம் வருமா? பாரிசம் வருமா? பெரலைஸ் வருமா? வரும். யாருக்கு வரும் தெரியுமா? இப்படி அன்பு கொண்டால் வரும். அப்படி ஒரு அன்பைத்தான் இமாம் பூசைரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்துக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டனே என்று பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் படிக்கிறாங்கல்ல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நின்று வணங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸில் பதியப்பட்டிருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், கான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிருந்தார்கள், யனாமு அவ்வலல் லைல், இரவுட ஆரம்பத்தில் தூங்கிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் ஆரம்பத்தில் நேரத்தோட தூங்குறது மிச்சம் நல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுட ஆரம்ப பகுதியில் தூங்குவாங்க. ஃபைதா கான மின ஸஹர், ஸஹருடைய நேரம் வந்தால் வித்ர் தொழுவார்கள். அவுத்தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுவா. இந்த வித்ர் தொழுகிறது இருக்கிறதே
இஷாவோட சேர்த்து தொழுகிறது தஹஜ்ஜத்து தொலை எங்களுக்கு ஏலா அல்லது சான்ஸ் கிடைக்காது என்று டவுட் இருந்தால், சந்தேகம் இருந்தால் நாம் இஷாவோட வித்திர தொழுதுட்டு தூங்கிறோம். இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தஹஜ்ஜத்து தொலை 7 மணி இருந்தால் வித்திர தஹஜ்ஜத்து தொழுதுட்டு வித்திர தொழுகிறது தான் மிக ஏற்றமானது. இஜஅலு ஆஹிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவின் கடைசி தொழுகையை வித்திர தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சஹருடைய நேரம் வந்துட்டா அப்பதான் வித்திர தொழுவாங்க. வித்திர தொழுது போட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, வித்திர தொழுது போட்டு சின்ன ஒரு குட்டி தூக்கம் மாதிரி ஒன்று போடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, அதை வித்திரை தஹஜ்ஜத்தில் முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கம் தூங்குவாங்க. தூங்கி போட்டு வைதா சமிஅல் அதான கேட்டா வசப, வசபேண்டா என்ன தெரியுமா அரபில் அர்த்தம், பாஞ்சு போறண்டு என்ன அர்த்தம் தெரியுமா, அதுக்கங்களே கொஞ்சம் பார்த்துட்டு படுப்போம் எலும்புமெண்டா முடிஞ்சிட்டு தான் இல்லையா, மொத்தமாக படுக்க போட்டுரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் பாங்கு சத்தம் கேட்டுட்டா வசப பாய்ந்து வருவார்கள். பாய்கிறண்டா அப்படி பரட்டி கொண்டு ஒடிச்சு கொண்டு அப்படி வாரது இல்லை, உஷாராக படாரன் எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க உது செய்வார்கள். உலு செஞ்சு போட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் தொழுகைக்கு செல்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள். உலகத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நாம பள்ளிக்கு வந்து ஒழு செய்யறதை தான் தேடுறது. பள்ளி போகணும், உழு செய்யணும், தண்ணி வராட்டி அங்கிக்கிறவங்களுக்கு ஏசோணும், பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு ஏசோணும், இதுக்கு ரெடி ஆகித்தான் நாங்கள் பள்ளிக்கு வர்றது இல்லையா. அப்படி இல்லை, வீட்டில் உழு செஞ்சுட்டு வாங்க. மிகச்சிறந்த முறை என்ன தெரியுமா, வீட்டில் உழு செஞ்சு வீட்டில் சுன்னத்தை தொழுது போட்டு பள்ளிக்கு வந்து ஃபர்ள தொழுகிறது தான் மிகச்சிறந்தது. நான் நினைக்கிறேன் பழைய காலங்களில் இந்த ஹவுல்கள் பள்ளிகளில் தண்ணி வசதிகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ எல்லாரும் எங்கே ஒழு செய்வாங்க, வீடுகளில் தான் உழு செஞ்சு கொண்டு வருவாங்க. ஃபர்ள தொழுதற்கு பின்னால் சிறந்த முறை என்ன தெரியுமா, ஃபர்ளை பள்ளியில் தொழுது போட்டு வீட்டுக்கு போய் சுன்னத்து தொழுவது தான் சிறந்தது. ஒருவேளை வீட்டுக்கு போனால் அங்கே போய் புள்ள வந்து களத்தில் ஏறும், பேரப்புள்ள கால தலையில் தொங்கும், பொண்டாட்டி அங்கால வந்து ஒரு வேலையை சொல்லுவா, அவள் வேற கையை தொட்டுட்டா உழு முறிஞ்சிடும் இல்லையா. ஒரு பெண்ணை நாம தொட்டா எங்கட உழு முறிஞ்சிருமா இல்லையா, மனைவியாக இருந்தாலும் தொட்டால் உழு முறியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே எழுதி சொல்லி தந்திக்கிறான் ஹதீஸ். ஒரு பெண்ணை ஒரு மனிதன் தொட்டால் உழு முறிஞ்சிடும். மனைவியை தொட்டாலும் உழு முறியுமா, அவன் மனைவியை தொட்டாலும் உழு முறியும். ஏன்னா உலகத்தில் யாரை பெண்களில் யாரை தொட்டால் உழு முறியாது என்றால் எந்த பெண்ணின் பக்கம் ஆசை வராதோ அந்த பெண்ணை தொட்டால் ஒழு முறியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிற அர்த்தம் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, உம்மா, சகோதரி, சாட்சிமாறு, மாமிமாறு, உம்மும்மா, வாப்பும்மா, மகள், இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மனிதனுக்கு இச்சை வருமா, இச்சை வராது. அதனால் இஸ்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, அவங்கள தொட்டால் ஒழு முறியாது. அப்போ மனைவி ஹலாலாக்கியாச்சு, 5 லட்சம் கொடுத்து மகர் கொடுத்து முடிச்சிக்கு, அவா தொட்டாயே முறியும், ஒழு முறியும். முடிச்சதே உண்ட ஆசை நிறைவேற்றி கொள்ளத்தானே, இச்சை நிறைவேறுவதற்காகத்தானே கல்யாணமே முடிச்ச. கட்டாயமா எனக்கெல்லாம் மனைவியை தொட்டா இச்சை வராதுன்னா அவனை டாக்டர்கிட்ட தான் அனுப்பணும் இல்லையா. ஆசை வராதுன்னா நீ எதுக்கு முடிச்சிருக்கப்ப. பெண்களை பார்த்தால் அல்லது தொட்டால் இச்சை உண்டாகும் என்றால் அதில் நம்பர் 1 ஹலாலான முறையில் எங்கட ஆசையை இச்சையை நிறைவேற்றி கொள்றதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது மனைவி. அப்போ மனைவியை தொட்டா பில்லோலா முறியும் இல்லையா. வேற அப்படி இல்லை, மனைவியை தொட்டா பரவாயில்ல அதெல்லாம் முறியாது இல்லை. அதுக்கு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் முத்தம் கொடுத்துட்டு போய் தொழுதாங்க, ஹதீஸில் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முத்தம் கொடுத்து போட்டு உடனே போய் தொழுதாங்க. நாங்கள் தொட்டதாண்டி, நாங்கள் முத்தமே கொடுக்கலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்துட்டு போய் தொழுதாங்களாமே. அதுக்கு ஹதீஸுக்கு விளக்கத்தை பார்க்கணும், சும்மா பார்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்று மனைவிக்கு முத்தம் கொடுத்தால் என்றால் இமாம்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, அது திரையுடன் இருக்கும். திரையோட இருந்தா பட்டதுக்கு ஒழு முறியாதே, திரையுடன் முத்தம் கொடுத்திருப்பார்கள். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷத்தன்மைகள் இருக்கு.
அந்த விசேஷத்தன்மைகள் இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 மனைவியை விட கூடுதலாக கல்யாணம் முடிக்கலாம். எங்களுக்கு முடிக்கலுமா? முடிக்கலாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் நோன்பு பிடிப்பாங்க, தொடராக நோன்ப விடாம நோன்பு பிடிப்பாங்க. அது எங்களுக்கு பிடிக்கலுமா? பிடிக்கலாது. அப்படி விசேஷத்தன்மைகள்ல ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியை தொட்டால் உழுமுறியாது என்ற சட்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை செஞ்சாங்கன்றதுக்காக வேண்டி எங்களை செய்ய முடியாது. உலகத்துல ஒரு பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட வந்து என்னை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தந்து விட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் என்றா பொண்டாட்டி. எங்களுக்கு அப்படி இருக்குதா? யாராவது ஒரு பெண்ணை தந்து நான் என்னை உங்களுக்கு தந்து விட்டேன் அதை கபூல் என்று சொல்லி அவோட போனண்டா கசையடி கொடுக்கணுமா அவனுக்கு? இல்லையா? எங்களுக்கு இது செய்யலுமா? இயலாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற எல்லா வேலையும் எங்களால் செய்ய முடியாது. அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே ஒரு மனிதன் பள்ளியில ஃபர்ல தொழுது போட்டு வீட்டுக்கு வந்து சுன்னத்து தொழுவதுதான் மிக ஏற்றமான முறை. வீட்டுக்கு போய் அங்களிங்களை தொலை கிடைக்காது என்று இருந்தால் பள்ளியில சுன்னத்தை தொழுதுட்டு வருவதுதான் மிகச்சிறந்து. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேரங்களில நின்று வழங்குவாங்க, நேரம் நின்று வணங்குவாங்க. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாத சில தொழுகைகள் அதில் ஒன்றுதான் வித்ருடைய தொழுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவே மாட்டாங்க. அதில் தான் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, புகாரியில் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இரவு தொழுகை எவ்வாறு காணப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லுவார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 11 ரக்அத்தை விட கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. அப்பதான் ஆயிஷா நாயை கேட்டாங்க, அத்தனாமு கபில அன் தூத்திர, வித்ரு தொழுவதற்கு முன்னால நீங்க தூங்குவீங்களா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஐனைய தனாமானி வலா யனாமு கல்பி. ஆயிஷாவே, நான் தூங்கினாலும் என் கண் மட்டும் தான் தூங்கும், என்ற உள்ளம் தூங்காது என்றார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்அத் வித்ரு தொழுவார்கள். இதை நாம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலானுக்கு மட்டுமண்டுள்ள தொழுகை அல்ல வித்ரு. வித்ரு என்பது ரமலானிலும் 11, ரமலான் அல்லாத காலத்திலும் 11. குறைஞ்சது குறைஞ்சது 1 ரக்காத்து வித்ரு தொழணும். குறைந்ததில் பரிபூரணமானது 3 ரக்காத்து தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் வித்ரு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா இந்த ஹதீஸ முஸ்லிம் இமாம் சஹீஹ் முஸ்லிம்ல எந்த பாடத்துல கொண்டு வராங்க தெரியுமா? வித்ருடைய பாடத்துல தான் கொண்டு வராங்க. இங்கே சொல்லப்பட்ட ஹதீஸ் வித்ருடைய தொழுகை சம்பந்தமான ஹதீஸ். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவு நேரத்திலையும் பகல் காலங்களிலும் விசேஷமாக இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவுடைய தொழுகையை விட மாட்டான். அதுலேயும் தஹஜ்ஜத்து தொழுகையை விடவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் நீங்கள் இரவு தொழுகையை தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, உங்களை நாளை மறுமை நாளில் மகாமுன் மஹ்மூதில் எழுப்ப போதுமானவன் அல்லாஹ். மகாமுன் மஹ்மூத் என்றா என்ன தெரியுமா? நாளை மறுமையினால ஷஃபாஅத்துடைய இடம் என்று ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லா மனிதர்களிட முன்னாலேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள், அவங்கட சமுதாயத்தினர்கள், அவங்கட கோத்திரத்தினர்கள் எல்லாரும் இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழப்படுவாங்க. ஏன் புகழப்படுவாங்க தெரியுமா? அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆ மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த மகாமுன் மஹ்மூதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வச்சு, ஏன் அதுக்கு மகாமுன் மஹ்மூத் என்று சொல்லப்பட்டது? புகழப்படக்கூடிய இடம் என்று சொல்லப்பட காரணம் என்ன தெரியுமா? யஹ்மதுஹு ஃபீஹில் அவ்வலூன வல் ஆகிரூன், முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரும் அன்றைய நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழுவாங்க.
ரபியுல் அவ்வலில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் புகழ்ந்தோம். நீங்கள் ரபியுல் அவ்வலில் மட்டுமே புகழ்ந்தோம்? இல்லை, நாங்கள் எப்பவும் புகழ்ந்தோம், ரபியுல் அவ்வலில் கொஞ்சம் கூடுதலாக புகழ்ந்தோம். ஏன் தெரியுமா? எப்படியுமே மறுமை நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் புகழ்ந்து தான் ஆகணும். உலகத்தில் எனக்கு புகழ் பிடிக்கும் என்று சொன்னவங்களும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எங்களுக்கு புகழ விருப்பமில்லை என்று சொன்னவங்களும், யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் மகாமுன் மஹ்மூதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்துதான் ஆகுவார்கள். அதில் நாம் புகழுக்கு நிறைய பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா ரபியுல் அவ்வல் வந்துட்டா எங்களோட வாய் போடுற சத்தமே பெருமானாருடைய புகழ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட வாய் ஆடுதுன்னா ரபியுல் அவ்வல்ல அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழுக்குத்தான் ஆடுது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹு தஆலா சொல்றான், யா ரசூலல்லாஹ் வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவுல நீங்க தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்றான், உங்களை மகாமுன் மஹ்மூதில் எழுப்ப போதுமானவன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான்டா. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்துடைய விடயத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்வாங்க, ரொம்ப பக்குவமாக. அது மாதிரி தான் சஹாபிகளும் என்ன செய்வாங்க தெரியுமா? இபாதத்தில் ரொம்ப உஷாராக இருப்பாங்க, ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்வாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொல்லுது, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னாண்டு ஹதீஸ்கள் எவ்வளோ வந்திருக்குது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி. அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாளும் ஃபர்லான தொழுகையில் முதலாவது ரக்காத் அவங்க விட்டதே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வைத்தானே நாங்கள் வணங்குறோம், இல்லை எங்களை படைச்சவன் இல்லையா? அல்லாஹ்வை வணங்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். படைச்சவனே, ஹாலிக்கே, ராசிக்கே, உன்னை நான் வணங்குறதுக்கு எனக்கு சான்ஸ் தந்திருக்கிறியே, அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, யா அல்லாஹ் ஒரு நாள் நான் உன்னை சந்திக்கும் போது, என்னுடைய உயிர் பிரியும் போது, உன்னுடைய கடமைகளில் எந்த ஒரு குறையும் நான் வச்சிருக்க கூடாது யா அல்லாஹ். கபரில் எனக்கு கேள்வி கணக்கு கேட்டு நீ இந்த அமலை விட்டுட்ட, இந்த ஃபர்லை விட்டுட்ட என்று என்னிடத்தில் கேட்க வைக்கும் அளவுக்கு என்ன ஆக்கிறாத நல்ல இடத்துல துவாக்கு. சஹாபிகள் புதினமான தொழுகையெல்லாம் தொழுதிக்கிறாங்க. உர்வத் இப்னு ஸுபைர் என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு வித்தியாசமான சஹாபி. அவங்களோட வரலாற்றில் சொல்லப்படுது, அவங்களோட முதுகில் பெரிய 3 காயம் இருந்துச்சாம். அதில் மெயினாக ஒன்று பத்ரில் பட்டது அவங்களுக்கு. அவங்க எப்படி தெரியுமா? புதினமான ஒரு ஆள். ஈச்சம்பழம் தோட்டம் நிறைய இருக்குமா அவங்கள்ட்ட. ஈச்சம்பழ தோட்டம் இருக்குதே, ஈச்சம்பழம் தோட்டம் அவங்கள்ட்ட பெரிய ஒரு ஈச்சம்பழம் தோட்டம் இருக்குமா. ஈச்சம்பழம் தோட்டம் இருந்தால் அந்த ஈச்சம்பழம் காலம் வந்துட்டா ஈச்சம்பழத்தை கஷ்டப்பட்டு நட்டி எல்லாம் செஞ்சு அவங்க எல்லாம் ரெடியாக்கி வச்சுருவாங்க. அப்போ ஈச்சம்பழ தோட்டத்துக்கு ஒரு வளவு அடிச்சிருப்பாங்க. வளவுன்னா என்ன, சுற்றி வேலி கட்டு போட்டிருப்பாங்களாம். கட்டு போட்டு இப்போ ஈச்சம்பழம் பிக்கிற காலம் ரெடியாகிறேன், இப்போதான் மிச்சம் உஷாராகிக்கும் இல்லையா? எவனாவது தோட்டத்துக்குள்ளே வந்து பிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ஈச்சம்பழம் பிக்கிற காலம் வரும்போது மெயினான இடத்துல செவத்தையெல்லாம் உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்களாம். எல்லாரும் வந்து திண்டுட்டு போகட்டும், எல்லாரும் வந்து யார் செய்வாங்க இது? அந்த நாளில் தான் ரொம்ப காவல், அந்த பக்கம் ஒரு காவல், இந்த பக்கம் ஒரு காவல், இந்த பக்கம் ஒரு காவல் போட்டு ஃபுல் காவலை போடணும். அப்போ தான் தூக்குவாங்க இல்லையா? இந்த காலத்தில் பள்ளியில் சிசிடிவி கேமரா இருக்கிற நம்பர் 1 என்ன தெரியுமா காரணம்? களவு வருகம் காரணம். நேற்று ஒரு பள்ளி போய்த்தான் ராவு நேரத்தில் சிசிடிவி சுற்றி 6-7 பேர் பேக் கொண்ட காணும். ஒரு காலம் இருந்தது, பள்ளிக்கு வந்தால் கொஞ்சம் சரியான பக்குவமாக நடந்தவங்க இப்போ பள்ளி வாரதே காலமான்றது. அப்படி ஒரு கூட்டம் தெரியுது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். என்னென்ன லெவல் எழுக்கிறாங்களோ அல்லாஹ்வால. தொழுகைக்கு வந்து தொழுதுட்டு 4வது ரக்காத்து சலாம் கொடுக்க முன்னால் ரப்பிட்டு போயிடுறான். அவனுக்கு அவசரமாக 4 சாமானை தூக்கின்னு போக வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு காலம் இல்லையா? அப்போ பாருங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன்னா, சரியாக பழம் பிக்கிற காலம் வரும்போது என்ன செய்வாங்களாம், ஒரு பக்கத்தை திறந்து விடுவாங்க. எல்லாரும் வந்து தின்னும் போது இவங்க ஒரு ஓரமாக இருந்து சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்தை ஓதி நின்று கொண்டு இருப்பாங்களே, வலவுலா இஸ் தகல்த ஜன்னதக குல்த மா ஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ்
இன் தரணியான அகல்ல மின் கமாலம் வவலதா. அந்த ஒரு செய்தி ஒன்று வரும் சூரத்துல் கஹ்ஃபில். அவங்களோட தோட்டத்துக்குள்ளே வந்த அது 2 சகோதரர்களோட ஒரு பிரச்சனை ஒன்று போகும். அதை பற்றி தோட்டத்துக்குள்ளே வந்த அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை சாப்பாடுகளை கொடுத்தான்னு ஒரு செய்தி வரும். அது ஒரு பெரிய வரலாறு. அது அந்த ஆயத்தை ஓதி ஓதி அதே கொஞ்சம் பழத்தை வெட்டி தான் எடுத்து விற்று பணமாக்கோடுமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து தின்னுட்டு போங்க, எல்லாரும் வந்து தின்னுட்டு போங்க. யாரு? சஹாபி உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு தஆலா. அவங்களுக்கு ஒரு செய்தி நடக்குது. என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஒரு நெருங்கின நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி. அவரோட பேர் வலீத் இப்னு அப்துல் மலிக் அவரோட பேர். இவரும் உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவும் சரியான கூட்டாளி, நல்ல நண்பர், நல்ல நெருங்கின நண்பர். இவர் மன்னர். அவர் வலீத் இப்னு அப்துல் மலிக் மன்னர். அவர் மன்னர். அவர் இவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க, வாங்கலை வாங்கலை எங்கள் இடத்துக்கு வாங்கலை, நீங்கள் என்ன நண்பர் வாரதே இல்லை நீங்கள் அப்படின்னு சொன்னதோட சரி நான் வாரேன்டாங்க. இப்போ கொஞ்சம் நல்ல வயசும் வைத்தவங்களுக்கு, யார்? உர்வத்து பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் வயசும் ஆகிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நண்பர் மன்னர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைச்சி கொண்டு போகிறாங்க அவர் ஈக்கிற இடத்துக்கு. போனால் அவருக்கு மன்னருக்கு சரி சந்தோஷம், என்ற நண்பர் வாரார், உர்வத்து பின் சுபைர் வாரார். அரசவையில் இல்லை ஈக்கிற எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்தார், என்ற நண்பர் வாரார் இன்றைக்கு. உர்வத்து பின் சுபைர் பெரிய சஹாபி அவர். உர்வத்து பின் சுபைர் வாரார் என்று பெரிய அறிவித்தலை கொடுத்து தடபடலாம் பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது கிட்ட வரும்போது அவங்களுக்கு நல்லா சோம் இல்லை. ஏற்கனவே அவங்களோட வலது காலில் ஒரு பெரிய புண் இருக்குது. அந்த புண் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை திண்டு கிட்டத்தட்ட முட்டுக்கால் வரைக்கும் திண்டுட்டு அவங்களோட காலை சரியான வருத்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. சேரும்போதே அவங்களால முடியலை. மன்னர் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. இல்லை, காலில் இவ்வளோ பெரிய வருத்தம் எனக்கு. இப்படியா? என்கிட்ட நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போட்டு அவங்களுக்கு மருந்து பார்ப்போம்ண்டாங்க. எல்லா டாக்டர்மாரையும் கூப்பிட்டு எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டு ஏண்ட நண்பர் இவருக்குரிய மருந்தை செய்யுங்கோன்னா எல்லாரும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு சொன்னாங்க, ஒரே ஒரு வழிதான் நீக்குது. என்ன தெரியுமா செய்யணும்? இவர் காலை முட்டுக்காலோட வெட்டோடும், காலை வெட்டோணுமெண்டாங்க. வெட்டோணுமென்றதோட சரி பரவாயில்ல வெட்டி, அதுதான் தீர்ப்பா? அதுதான் இல்லையேண்டா இது உங்களோட உடம்பெல்லாம் பரவி உங்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்போ சொன்னாங்க, சரி அப்படியா வெட்டுறண்டா என்ன செய்யோடும், என்ன செய்யோடும் என்று கேட்டாங்க. அப்படியா, நாங்கள் வெட்டி எடுப்போம், நீங்கள் சும்மா இருந்துட்டா சரி. ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த ஊசெல்லாம் அடித்து இன்ஜெக்ஷன் போட்டு மறுப்பூசெல்லாம் அந்த காலத்தில் இல்லையே, என்ன செய்யலாம்? வெட்டும்போது உங்களுக்கு வருத்தம் வருமே. அப்போ சொன்னாங்க, என்ன செய்யலாம்னு கேட்டாங்க டாக்டர் மாதிரி. நாங்கள் கொஞ்சம் சாராயம் தருவோம், குடிங்க. சாராயம் கொஞ்சம் தருவோம், குடிங்கோ. சாராயத்தை நீங்கள் குடிச்சு கொண்டு இருக்கும் போது நாங்கள் வெட்டி எடுத்தால் அவங்களுக்கு விளங்காதுன்னாங்க. அப்போ சொன்னாங்க, அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் ஒரு காலம் எடுக்க மாட்டேன். அது அப்போ சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹ், நான் தொழ ஆரம்பிப்பேன். நான் தக்பீரை கட்டி தொழுதற்கு பின்னால் தொழுது கொண்டு இருக்கும் போது என்னை காலை வெட்டுங்க. சஹீஹான ரிவாயத்து, இது சஹீஹான ரிவாயத். வெட்டி எடுங்கன்னாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, இது ஒரு மனுஷனுக்கு நடக்குமா? எப்பா தொழுது கொண்டு இருக்கும்போது நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் இடையில ஃபேனே நின்றுட்டாலே அங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான், தொழுகையில் கொண்டு ஏன் அடே காற்று வரலே என்னாச்சு அப்படின்னு இதெல்லாம் உலகத்தில் நடக்குமா? அவர் சொன்னாங்க, நான் தொழும்போது வெட்டுங்கோ அப்படின்னா. என்ன தெரியுமா செஞ்சாங்க? தொழ ஆரம்பிச்சாங்க. மருத்துவர்கள் சேர்ந்து அவங்களோட காலை வெட்டி எடுத்தார்கள். சுபஹான் அல்லாஹ். வலீத் இப்னு அப்துல் மலிக், மருத்துவர்கள் எல்லாரும் சுத்தி நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன தெரியுமா? வெட்டும் போது அவருடைய உடம்பில் ஒரு அசைவு கூட வரலையா. வெட்டி எடுத்து தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்து அந்த காலை கையில் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? சுபஹான் அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு 4 தரப்புகளை தந்தாய், 4 ஓரங்கள். 4 ஓரங்கள் என்றா 2 கை 2 கால், அதுதான் 4 ஓரங்கள். அந்த 4ஐயும் நீ தந்தாய், அதில் நீ ஒன்றை எடுத்துட்டயா அல்லாஹ். இந்த காலினால ஏதாவது தவறுகள் பிழைகள் செய்திருந்தால் மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லா இடத்துல துவா கேட்டான். தொழுகையில் இருக்கும் போது காலை வெட்டி எடுத்தா அவருக்கு விளங்குது இல்லை, அவரோட காலால் அவர் பாவம் செஞ்சிப்பாரா?
இதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பூசரி இமாம் சொன்னாங்க, லலம் து சுன்னத மன் அஹ்யல் ஸலாம இலா. நான் சுன்னத்துக்கு அநியாயம் செஞ்சிட்டேன்னா சஹாபிகளோ தாபீன்களோ இமாம்களோ இறைநேசர்களோ தங்களை பெரிய ஆட்களா நினைக்க மாட்டாங்க. எப்போவுமே நான் ஒரு பாவி என்ற மாதிரி தான் நினைச்சு கொள்வாங்க. அவ்வளோ இருந்தும் அந்த காலை வெட்டி கொண்டு வந்து கொடுத்ததோடு என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கே. அப்படித்தான் சொன்னாங்க. எல்லா புகழும் அல்லாவுக்கே, அப்படித்தான் சொன்னான். நான் இவ்வளோ பெரிய இபாதத்தாளி, எனக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய சோதனையை தந்துட்டானேன்னு சொல்லல. சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், புகழனைத்தும் அல்லாவுக்கே, அப்படித்தான் சொன்னாங்க. கொண்டை தந்த காலை புதைச்சாங்கண்டா யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு இபாதத்தாய்க்கும். அதெல்லாம் எங்களுக்கு பேச கேட்கத்தான் முடியுமே தவிர நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அதை காலை வெட்டும் போது கூட தெரியாம இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இபாதத். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழிகள், அது அவங்க நடந்து கொண்ட விதம் அது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டைமில் தொழுவாங்களாம், தொழுது சுஜூது போவாங்களாம். நிறைய ஹதீஸ் இருக்குது. இதில் ஒன்று ரெண்டில் நிறைய ஹதீஸ் இருக்குது. சஹாபிகள் சொல்லுவாங்க, அறிவிப்பார் ராவி சொல்லுவார், என்ன தெரியுமா? நாங்கள் நினைச்சோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உயிர் பெய்து தான் என்று. கது தூஃபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு. ஏன் தெரியுமா? கொஞ்சமாவது ஒரு அசைவு வரணுமா இல்லையா? அசைவே இல்லாம சுஜூதிலே இருந்தா என்னங்க அர்த்தம்? வஃபாத் ஆயிட்டாங்களோ என்று நினைக்கும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருப்பாங்க. அவ்வளோ நேரம் இருப்பாங்க. ஒரு ஆட்டம், ஒரு அசைவு இருக்காது. அவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இபாதத் இருக்குது. அது ஒரு புதினமான இபாதத், ஆச்சரியமான இபாதத். யாரும் அதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதத்துள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. நாம சொல்லுவோம் சில கட்டத்தில் அதை சொல்லக்கூடிய அமல் எங்கள்கிட்ட இருக்காது. நாங்கள் அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களோ அல்லது அந்த அமல்கள் எங்கள்கிட்ட இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல கொடை குடுங்கோன்னு சொன்னாங்க. கொடையில் ரசூலுல்லாஹ்ட கொடை மாதிரி ஒரு கொடை இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தோட இறக்கமாக இருங்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்ட குடும்பத்தோட இறக்கமாக இருந்த மாதிரி யாரும் இல்லை. அந்த அளவு அவ்வளோ இறக்கமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இபாதத்தை செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மாதிரி இபாதத்து செய்யறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் மிக நெருக்கமானவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணப்பட்டார்கள். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன், ஷமாயிலு திர்மிதி ஒரு வித்தியாசமானது. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி தான் பேசப்படும். ஆனால் இதில் ஒன்று மட்டுமல்ல, சொல்லப்படுவது மாத்திரமல்ல, பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக நிறைய படிப்பினைகளை பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இபாதத்தை பார்த்தோம். பார்க்கிறதோட எங்களோட வாழ்க்கையில் சில பேர்கள்ட்ட சடைவுகள் சோம்பேறித்தனங்கள் இருக்கலாம். இன்றுடன் அவைகளை தகர்த்தெறிந்து விடுங்கள். முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்துகளை செய்ய பழகி கொள்ளுங்கள். நாளை மறுமை நாள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஆபிதுகள் இபாதத்தாளிகளுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான். உலகத்தில் நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம்தான், சஹாபிகளாக இருந்தாலும் தாபீன்களாக இருந்தாலும் பெருமானாருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தானர்களாக இருந்தாலும் அவுலியாக்களான இறைநேசர்களாக இருந்தாலும் வரலாற்றை நீங்கள் தேடி பாருங்க, அவங்கள்ட்ட இருந்த இபாதத் யார்கிட்டையுமே இல்லை. அப்படி ஒரு இபாதத் அவங்கள்ட்ட இருக்குமா. சில இறைநேசர்கள் காடுகளில் போய் தவம் இருந்ததாக சொல்லப்படுது. தவம் இருந்தண்டா என்னங்க? அவங்க இபாதத்திலே சமுதாயத்தை விட்டு ஓரமாகி இபாதத்திலே காலத்தை கழிச்சிருப்பாங்க. அல்லாவுக்கு கடுகளவும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். ஹராம் ஹலாலுடைய விடயத்தில் ரொம்ப பக்குவமாக இருப்பாங்க. இறைநேசர்களான அவுலியாக்கள் ஏழுமண்டா நீங்கள் எடுத்து காட்டுங்க. ஒரு இறைநேசராக இருந்தார், சமுதாயத்தில் அவர் ஒரு அவுலியாவாக வாழ்ந்தார், ஆனால் அவர் ஹராத்தை செஞ்சார் என்று எங்கேயாவது ஒரு செய்தியை காட்டுவாங்க. அப்படி ஒரு செய்தி ஒருத்தர் கொண்டு வருவதாக இருந்தால் சத்தியமாக அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. அது ஹராத்தை செய்த ஒரு மனிதர் இறைநேசராக இருக்க முடியாது. ஹராத்திலே ஈடுபட்ட ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியாக இருப்பது முடியாது. முஹாலண்டா நடக்கவே முடியாது. அதனால நாம் ஏண்டி ஹராத்தை செய்யுங்க பரவாயில்ல அப்படி ஒருத்தர் சொல்றதாக இருந்தால் அது
வேண்டிய ஹராத்தை செய்யுங்க, அதை பார்த்துக்கலாம்னு சொன்னால் அது மனிதன் அல்ல, மனித உருவத்தில் தெரிகிற ஷைத்தானது. வேண்டியது செய்யுங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அது மனிதர் அல்ல, மனித உருவத்தில் தெரிகிற ஷைத்தானது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஒரு அடியான் நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதாக இருந்தால் ஹதீது எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா சொல்லுது? அல்லாஹ்வின் நெருக்கத்தை நீ பெற வேண்டுமா? இறைநேசர்கள் எப்படி நெருக்கத்தை பெற்றாங்க தெரியுமா? பின் நவாஃபில், நஃபிலான வணக்கங்களின் மூலமாகத்தான் நெருக்கத்தை பெற்றார்கள். எது வரைக்கும் தெரியுமா? அந்த அடியான் நடக்கும் காலாக, பிடிக்கும் கையாக, பேசும் நாவாக, பார்க்கும் பார்வையாக அல்லாஹ் மாறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை காலெல்லாம் அல்லாவா? இல்லே, அந்த அர்த்தம் அல்ல. அவன் பேசினா நல்லதைத்தான் பேசுவான், பிடிச்சா நல்லதைத்தான் பிடிப்பான், நடந்தா நல்லதின் பக்கம் தான் நடந்து போவான். இறை நேசராக ஒரு மனிதர் மாறுவதாக இருந்தால் அதுக்கு பின்னால் அவரால் எந்த பாவமும் நடக்காது. ஒருவேளை அவரால் ஒரு பாவம் நடந்தால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய விலாயத் வலி என்ற தன்மை புடுங்கப்பட்டுவிடும். அந்த நிமிஷத்துலேருந்து அவர் அவுட், விலாயத் என்ற செக்ஷன்லேருந்து அவர் அவுட், அவ்வளோதான். அதனால் நாங்கள் இபாதத்துகளை ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளணும். அல்லாஹு தாலா அதன் மூலமாக உயர்வை தருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு நான் தான் முதல்ல போகிறேன், சொர்க்கத்தை நான் தான் கதவை தட்டப் போகிறேன், சொர்க்கத்தில் நான் தான் தலைவர் என்று சொன்னாலும் கால்கள் வீங்கும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கிக்கிறான். அதனால் நாங்கள் அதுகள் விஷயத்திலே மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஸ்ரீதேவிகளாக, நல்லவர்களாக, சாலிஹீன்களாக ஆக்கியருளட்டுமா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக, நல்ல முஅமீன்களாக எங்களை வாழ வைப்பாயா, பக்குவமுள்ளவர்களாக வாழ வைப்பாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், சிறந்த மனிதர்கள் உலகத்தில், சாலிஹான மனிதர்கள் என்னென்ன நல்ல நல்ல இபாதத்துகளில் ஈடுபட்டார்களோ அதே போல நாமும் உலகத்தில் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلوات الله بكل
وتحيتهم فيها سلام آخر دعوانا الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد لا إله إلا